வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல்ஆர் ட்ரிகேசிங் 7.5 சேனல். நீ பாருங்கள் 23/3/2024 டிஎல்ஆர் ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 22/3/2024 டிஎல்ஆர் ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங் பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஏருக்கும் சரி கேலுக்கும் சரி எதுவும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கில் வந்து நம்ம கொடுக்குறோம், அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாட்ரி புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க அதில் டீட்டெயில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனலுக்கான அப்டேட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் தான் கொடுக்குறோம். அதனால் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். நீ பார்த்திங்கன்னா 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2-4-7 பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கரெக்டாக பாஸ் ஆகிருக்குன்பா. ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லி தான் நம்ம வந்து கேசிங் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அது பார்த்திங்கன்னா ஆல் போலில் கொடுத்துருக்கோம். 2ஆம் நம்பர் கரெக்டாக ஏ போல்லையும் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0-5-1 இந்த 0-5-1க்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் சி போலில் வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு ஆனால் ஆல் போலில் கிடச்சது 2-7 அப்படி கிடச்சிருந்தது. அது பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சு. இதில் நம்மளுக்கு இந்த 2-7 வந்து 1 மணிக்கு கிடச்சிருந்தது அப்படின்னா 2-7 அப்படியே வந்து பாஸ் ஆகியிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 2-4-7 அப்படின்றது வந்து இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்காக. 2-4-7 அப்படின்றது இங்கே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா 1 மணிக்கே வந்து இறங்கிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 0-2-9 இந்த 0-2-9க்கு பார்த்திங்கன்னா 0 வந்து ஏ போலில் கொடுத்துருக்கோம். கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஆல் போல்லையும் 0 கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ஆல் போல்லையும் பாஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லி நம்ம கொடுக்குறதுல பார்த்திங்கன்னா 2 ஆல் போர்டு இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 ஷோவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போர்டு வைஸாக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. டபுள்ஸில் எதுவும் பாஸ் ஆகலை, அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் வந்திருக்கு, 0வும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வரல, 3-6 வரல. ரெண்டும் ஸ்ட்ராங்காக வந்துருக்குது. டபுள்ஸில் வரல இன்றைக்கி எதுவும். அடுத்து பாருங்கள் 23/3/2024 டிஎல்ஆர் ட்ரிக்கான கேசிங் கொடுக்குறேன் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-0. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 5-6, 5-2, 5-4, 5-0, 6-4, 6-0, 2-0, 1-6, 1-4. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 1-4, 4-1 வரலாம், 2-6, 6-2 வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-6-4, 5-6-0, 5-2-4, 5-2-0, 1-6-4, 1-2-0. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5-6-4, 1-2-0. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-1, 2-1லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அவங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-3. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 1-6, 1-4, 1-7, 1-3, 9-6, 9-4, 9-7, 9-3, 6-3. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 6-7, 7-6 வரலாம், 1-7, 7-1 வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1-9-6, 1-6-7, 1-4-7, 1-4-3, 9-6-7, 9-4-3. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 1-6-7, 1-7-3. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-6, 3-6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். 6 மணிக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-2. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 0-4, 0-3, 0-5, 0-2, 6-4, 6-3, 6-5, 6-2, 4-2. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஏபிபிசி ஏசியில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 6-4, 4-6 வரலாம், 6-3, 3-6 வரலாம். பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 0-4-5, 0-4-2, 0-3-5, 0-3-2, 6-4-5, 6-3-2. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 6-4-5, 6-3-2.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3 4-3லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம புதுசாக எல்லாமே ட்ரிக்ஸை எடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். நாளைக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம்பா. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரிக் எடுத்திருந்தேன். இன்றைக்கி எடுத்திருந்த ட்ரிக்லலாம் வினிங் கிடச்சிருந்த ட்ரிக்லலாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. மெயினாக ஆல் போர்டு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம்மா, நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரில. நாளைக்கு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0-0-1-1-7-7-6-6 அப்படின்னு ஒரு 4 செட்டு நம்மளுக்கு வந்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 4 ஷோவிலையும் சேர்த்து, அது 3 ஷோவிலையும் சேர்த்து நம்மளுக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான 4 செட்டு. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மணிக்கும் 8 மணிக்கும் அதிகமாக வந்து ஆல் போர்டு பாஸ் ஆகிட்டு இருந்தது. ஆல் போர்டுன்ற டபுள்ஸில் வந்து வந்துட்டு இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 6 மணிக்கும் டபுள்ஸில் வந்திருக்கு. எப்படி வருதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு இல்லைனா 8 மணிக்கு கொஞ்சம் டபுள்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6 மணிக்கு அடிச்சிருக்காங்க. ரிட்டன் வருமா என்னன்றது இல்லை. 1 மணி இல்லைனா 8 மணி இது வந்து டபுள்ஸில் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி 1 மணி இல்லைனா 8 மணிக்கு டபுள்ஸில் வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 0-0-1-1-7-7-6-6 அப்படின்றது வந்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேன்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.